ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எல்லோரும் ஃபோனில் மெஹந்தி வச்சுருப்பீங்க, கையில் அச்சு வைக்கிற மெஹந்தி வச்சுருப்பீங்க. அதை விட சூப்பரான ஒரு மெஹந்தி இருக்குது. என்ன அப்படின்னா, வெல்லம் காய்ச்சி வைக்கிறது. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. வெல்லம் காய்ச்சி வைக்கிற மெஹந்தி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மெஹந்தி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இம்பார்ட்டண்ட்டான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் சக்கரை டப்பா. அதாவது சக்கரை டப்பா மீன்ஸ் நீங்கள் சரலக் வாங்குறது. இப்போ சரலக் கூட பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த குலோப் ஜாமுன் அந்த மாதிரி ஒரு டப்பா இருக்கும்ல, அந்த டப்பாவை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, அடுத்து நம்ம அந்த எந்த ஒரு டப்பா வச்சு நம்ம பண்ணுறோமோ அந்த டப்பாவை நம்ம திரும்ப யூஸ் பண்ணவே முடியாது. அதனால தான் இந்த மாதிரி தகர டப்பா வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போயிருந்தேன்னா, அப்படியே வர வழியில் ஒரு கைலாங்கடை இருந்துச்சா, சரி அந்த கைலாங்கடையில் வந்து நான் போன வாரமே சொல்லிட்டு வந்துட்டேன், அண்ணா எனக்கு ஒரு தகர டப்பா வேணும் அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, எதுக்குமா தகர டப்பாலாம் அப்படின்னாங்க. இல்லைண்ணா சரலக் டப்பா அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது கொடுங்கண்ணா அப்படின்னேன். அவங்க எனக்காக தேடி கண்டுபிடிச்சி நான் அந்த சைடு போகும்போது கூப்பிட்டு கொடுத்த டப்பா தான் இந்த டப்பா. இந்த டப்பாவின் பெருமை அதுதான். சரி நம்மளே மறந்துட்டாலும் அந்த அண்ணாவே ஞாபகம் வச்சு நமக்கு இந்த டப்பா கொடுத்த உடனே, சரி நம்ம ஏன் இன்றைக்கி சும்மா ஞாயிற்றுக்கிழமை சும்மா தானே இருக்கும், இதை பண்ணிடக்கூடாது. ஒரு டப்பாவுக்கு 2 டப்பாவே கொடுத்துட்டாங்க. சரி நன்றி அண்ணான்னு அந்த அண்ணாக்கு ஒரு நன்றியை போட்டுட்டு வர வழியில் வெள்ளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நமக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஜீவன் வந்துடும் இல்லையா, அந்த ஜீவனில் ஒரு ஜீவன் தான் இது. என்னோட மாமி பொண்ணு வெள்ளத்தை நுணுக்கி தர்றதுக்காக அவளை கூப்பிட்டு வந்துட்டேன். செகண்ட் ரொம்ப தேவைப்படுற பொருள் அப்படின்னா, மெயின் இன்க்ரீடியனே அந்த வெல்லம் தான். அதை பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கணும். கல் மாதிரி இருந்தால் சேர்க்க முடியாது இல்லையா, கருகிரும்ல நம்மள மாதிரி. அதனால தான் தூள் பண்ணுறதுக்கு ஒரு கைப்புள்ளையை கூப்பிட்டு வந்துட்டேன். கைப்புள்ள ஒரு ஹாய் சொல்லு. இதில் எந்த டப்பாக யூஸ் பண்ணலான்றது ஒரு மண்டை காய்ச்சலாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம இதுக்குள்ளே ஒரு டம்ளர் ஒன்று வைக்க போகிறோம். ஸோ டம்ளர் வைக்கிறதுக்கு இது நல்லா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அகலமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அகலமே இல்லை, இது இன்னும் நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது இந்த டப்பா. சரி, எது கடைசியில் லக்கு கொண்டு நமக்கு வருதுன்னு பார்ப்போமே. இந்த 2 டப்பாவில் நான் எந்த டப்பாவை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த டப்பாவை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். காரணம் என்னன்றதை இப்போ சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்க்ரீடியன்ட் தேவை அப்படின்னா இந்த கிளாஸை கழுவுறதுக்குள்ளே படாத பாடாயிடும். ஸோ பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச அக்கா நல்லா தேய்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் இந்த கிளாஸை தான் சூஸ் பண்ணுறேன். திரும்ப யூஸ் பண்ணுறது மிகவும் கடினமானது. அதனால தான் தேவையில்லாத ஒரு கிளாஸை சூஸ் பண்ணுறது நல்லது. எதனால் நான் இந்த டப்பாவை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த டப்பாக்குள்ளே தான் நம்ம வந்து கிளாஸை ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ நான் இதுக்குள்ளே வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு வாட்டியும் எடுக்கும் போதும் கையும் ஒன்று அடிப்படும். பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூடாக இருக்கும். இதை சுற்றி தான் நம்ம வெள்ளத்தை போட போகிறோம். ஸோ அதனால் பொங்க பார்த்திங்கன்னா நம்ம இப்படி அதாவது இடுக்கியோ இல்லை கையை வச்சோ நம்ம எடுக்க முடியாது, ஒரு வாட்டியும் கீழே சிந்தோம். ஸோ அதனால் இந்த டப்பாவை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த டப்பாவை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் வச்சா கூட அப்படியே எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை சுற்றி தான் நம்ம வெல்லம் போட போகிறோம். அதனால் இந்த டப்பாவை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். வெல்லத்தை நல்லாவே நுணுக்கியாச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கணும் வெல்லம். ரொம்ப கல்லாக இருந்தால் கூட கருகிடும் சீக்கிரமாக. அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சமாவது பவுட்ரு பண்ண மாதிரி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா டப்பாக்குள்ளே போட்டுட்டு நம்ம டப்பாக்குள்ளே ஃபஸ்ட்டு வெல்லத்தை போட்டுடலாம். நமக்கு தேவையான, ரொம்ப அதிகமாகவும் போடக்கூடாது, போட்டால் கருகிடும். ஸோ இந்த வெல்லமே போதுமானது. பார்த்திங்கன்னா சுற்றி நான் வெல்லத்தை போட்டுட்டேன். நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன்ல, அது எதுக்காக அப்படின்னா இந்த கிளாஸை வைக்கிறதுக்கு தான். ஏன்னா கிளாஸுக்கு அதாவது வெல்லத்துக்கு மேலே கிளாஸை வச்சாங்கன்னா தண்ணி அது மேலே வைக்கிறோம்ல, கவுந்துரும். ஸோ அதை காரணத்தின் அடிப்படையில் எனக்கு சொல்லி தந்த குரு என்ன சொன்னாங்கன்னா, இப்படி தான் வைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியுதா? கிளாஸ் நடுவில் இருக்குது, சுற்றி தான் வெல்லம் இருக்குது. கிளாஸுக்கு கீழே வெல்லம் இல்லை. எப்படி இருந்தாலும் வெல்லம் வந்துடும், பட் ஆனால் அதிகமாக வராது. அதனால் இதை இப்படி வச்சு எடுக்கணும். இதுதான் ஸ்டெப் 2. இப்போ என்னடா இவ டக்குன்னு ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லிட்டான்னு யோசிக்காதீங்க. ஸ்டெப் 1 வந்து தகர டப்பா, ஸ்டெப் 2 வந்து கிளாஸ், தேவையில்லாத கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கிளாஸை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே படாத பாடாயிடும். அதனால தான் தேவையில்லாத கிளாஸ் எடுத்துக்க சொன்னேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லத்தை வந்து சுற்றி போடணும். நடுவில் பொத்துன்னு போட்டு கிளாஸை வச்சிட்டிங்கன்னா கிளாஸ் சீக்கிரமாக கவுந்துடும்.
கவுரக்கூடாது அப்படின்னீங்கன்னா நீங்கள் இப்படி வைக்கணும். ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா சொம்பில் தண்ணி வைக்கணுங்க. என்ன சொம்பில் தண்ணி வைக்க சொல்கிறா அப்படின்னு நீங்கள் வந்து என்னை பார்த்து வியந்து கேட்கக்கூடாது. எதனால் அப்படின்னா இங்கே பாருங்கள், சொம்பில் வந்து வெயிட்டாக இருக்கணும். அதனால தான் இந்த தண்ணியை நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த வெயிட் வந்து ஃபுல் வெயிட் இங்கே கொடுக்கணுன்றதுக்காக தான் இது மேலே இப்படி வைக்க போகிறோம். ஓகேவா? இது மேலே வச்சு அடுப்பு மேலே வைக்க போகிறோம். அடுப்பு மேலே வச்சு ஆன் பண்ணும்போது இதோட ஆவி இது பார்த்தீங்கன்னா, இந்த ஆவி தண்ணி அந்த கிளாஸ்ல விழுவும். அந்த தண்ணி தான் நமக்கு தேவை. ஓகேவா? சுற்றி இருக்க வெள்ளம் தேவை கிடையாது. அந்த கிளாஸ்ல ஒரு ட்ராப்பா விழும்போது பார்த்தீங்களா, அந்த ஆவி தண்ணி அது மட்டும் தான் நமக்கு தேவை. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான தேவை என்ன தெரியுமா? இதை பிடிச்சி தூக்குனதுக்கு அப்புறம் அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு இந்த இடுக்கி தேவை. இடுக்கி ரொம்பவே முக்கியம். கையை விட்டு நம்ம எடுக்க முடியாதுல, கறிக்கொண்டை வச்சு நம்ம எடுக்க முடியாது. ஸோ இடுக்கி ரொம்ப முக்கியம். இது இடுக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியல. இதை பிடிச்சி தூக்குறதுக்கு, கிளாஸை பிடிச்சி தூக்குறதுக்கு ஒன்று வேணும். ஓகேவா? யூஸ் பண்ணிக்கணும். வாங்க டக்குன்னு போய் பேசிக்கிட்டே இல்லாம கேஸ்ல எடுத்து போய் வச்சோம். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? கேஸ் ஆன் பண்ணிக்கணும். சிம்மில் தான் இருக்கணும், ஹை ஸ்பீடில் இருக்கக்கூடாது. ஏன்னா வெள்ளம் வந்து கருகிடும், சீக்கிரமாகவே கருகிடும். சிம்மில் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பொறுமையாக அதோட வேலை பார்ப்போம். இங்கே பார்த்துக்கோங்க, வெள்ளம் டம்ளர் வச்சுருக்கேன். இது தகர டப்பா தான். இனிமேல் நம்ம யூஸ் பண்ண போகிறதே இல்லை இந்த டப்பா. அதனால தான் இதை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இல்லைன்னா அதை வச்சுக்கோங்க. ஸோ சிம்மில் தான் இருக்குது, கேஸில் வச்சுட்டேன். இப்போ வெயிட் வேணும்ல, இந்த ஆவி பட்டு அந்த கிளாஸில் விழுவணும். ஸோ இதை நான் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீடே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் மனமாக இருக்கும், செம்ம வாசனையாக இருக்கும். இது கூட சேர்ந்து நம்ம கையில் வைக்கும் போது ஒரு 3 days பார்த்தீங்கன்னா நம்ம கை அப்படியே வாசனையாக இருக்கும். நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, நீங்கள் இதை ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இது புரியும். சில பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஸோ அவங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த கேப் இருக்கனால தான் புகை வந்து வெளியில் வருது. இந்த மாதிரி கேப் வருதுன்னா இப்போ ஆவி பட்டு அதில் 1 drop 2 drops வந்து விழுகும். அந்த தண்ணியை தான் நான் சொன்னேன் எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு. சாரி ஃபார் த மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை காமிச்சேன். இது ஏன்னா என் மாமி கொண்டுட்டு இருந்ததுனால நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இதுதான் இடுக்கி. இது வந்து அந்த கொட்டாங்குச்சிலாம் நம்ம எடுத்து போடணும், யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான். ஸோ இதை வேணாலும் யூஸ் பண்ணலாம் தான், பட் இது இருக்கும்போது நம்ம ஏன் அதை யூஸ் பண்ணோம்? இதை வச்சு யூஸ் பண்ணுவோம். வாங்க. வாசனை பார்த்தீங்கன்னா செம்மையாக வர ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்து 1 drop வந்து ஊற்ற ஆரம்பிச்சிச்சுன்னு ஏன்னா சவுண்ட் கேட்குது. ஸோ நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். 1 drop தான் விழுகும், நிறையாலாம் விழுகாது. அதுவும் அந்த கிளாஸ்ல விழுந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த தண்ணி தான் நமக்கு தேவை. மறுபடியும் திரும்பவும் அதே மாதிரி கிளாஸ் வச்சுட்டு பாருங்க, இவ்வளோ நேரம் பண்ணி 1 drop இப்படி தான் விழுகும். இந்த தண்ணி தான் நமக்கு தேவை. இப்போ வந்து விழுந்துட்டே இருக்கு. ஸோ அந்த தண்ணி தான் நமக்கு தேவை. தான் இருக்கணும். இந்த புகையோட ஆவி தான் அந்த கிளாஸ்ல விழுகுது. அந்த நம்ம வெள்ளத்தை யூஸ் பண்ண போறதில்ல, அந்த கிளாஸ்ல விழுகிற தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இங்க பாருங்க, அந்த ஆவி கொஞ்ச நேரத்துல அப்படியே புகை மூட்டம் ஆயிடுச்சு. கிச்சனே பாத்தீங்கன்னா வாசனை செம்மையா இருக்கு. அப்படியே ஏதோ வெள்ளத்தை அப்படியே கரைச்சி நம்ம குடிக்கிற மாதிரி ஒரு வாசனை. அது தீர மாதிரி வாசனை வந்துச்சுன்னா அந்த வெள்ளத்துல இருக்க அந்த அது என்னது எசன்ஸ் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அடுத்த வெள்ளத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு. ஒரே பார்த்தீங்கன்னா இப்படி தான் புகையாக வரும். பயந்துடாதீங்க, என்னடா இது ஜண்டாவான்னு மாதிரி அப்படிலாம் இல்லை. சிம்பிள் அந்த ஆவி வந்து அந்த கிளாஸில் விழுவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வெள்ளம் வந்து தீஞ்சு போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஏன்னா 3 times தான், 3 times இல்லை 4 times தான் இந்த ஆவி எடுக்க முடியும். அதுக்கு மேலே எடுத்தால் ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும் அந்த வெள்ளம். அதுக்காக தான்
எதனால நான் தேவையில்லாத ஒரு கிளாஸை யூஸ் பண்ண சொன்னேன் தெரியுமா? இங்கே பாருங்க, இந்த கிளாஸ் ஃபுல்லாக வெள்ளம் வந்து அப்படியே ஒட்டிக்கும். இது தட்டினா போயிடும், ஆனால் இப்போவே தான் தட்டினா போகணும். அப்புறமாலாம் இந்த கிளாஸில் இருக்கிறது போகாது. இப்படி தான் ஆயிடும். தேவையில்லாத கிளாஸை தான் யூஸ் பண்ணுங்க. அப்புறமா வீட்டில் யாராவது அடி வாங்கிட போறீங்க. அதனால் தகர டப்பா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் தெரியுமா? இங்கே பார்த்தீங்களா, கருப்பாயிடும். ஓகே, இனிமேல் இந்த டப்பா நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த தகர டப்பா எடுத்துனேன். பாருங்க, கிளாஸு நம்ம எடுத்த கிளாஸ் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? இதனால தான் தேவையில்லாத கிளாஸாக எடுத்துக்கோங்க. திரும்ப யூஸ் பண்ணுற மாதிரி கிளாஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் மெதி வாங்குவீங்க. சரி, செகண்ட் ரவுண்டு செகண்ட் பேட்ச் போட்டுடலாம். அதே தான், அதை எடுத்து கொட்டிட்டேன். ஸோ அடுத்த வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம போட்டு பண்ண முடியும். மொத்தமாக பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த மருதாணி வராது. இதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. அதே ப்ரொசீஜர் தான். நடுவில் கிளாஸ் வைக்க போகிறோம். அதே தான் அடுப்பு மேலே வச்சு அதே ஆவியை எடுத்து இந்த மாதிரி இந்த வெல்லம் காய்ச்சின தண்ணி எடுத்துட்டோமா, அதாவது ஆவி தண்ணி, அப்புறம் குங்குமம் இதில் மிக்ஸ் பண்ணி வச்சாதாங்க ரொம்பவே டார்க் கலரில் வரும். கலக்கிறதுக்கு நான் ஒரு குச்சி ஒன்று எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு 4 பேருக்கு வைக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். வெல்லம் வாசனை செம்மையாக இருக்குது. வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலையில் ரெடி பண்ணது ஈவினிங்காக சாப்பிட்டு கிஃப்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு சரி வைப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மருதாணி வச்சுருவோமா? எப்படி செவக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு கைக்கு நான் போட்டுருவேன், இன்னொரு கைக்கு இந்த பிள்ளை தான் போட போகுது. பார்த்தீங்கன்னா இந்த கையில் நான் வச்சேன், இந்த கையில் அந்த பிள்ளை வச்சுச்சு. எப்படி வச்சுருப்பாருங்க, ஒரு 4 தோசை சுடு சொன்னால் 8 தோசையோ 10 தோசையோ சுட்டு வச்சுருக்கா. குடும்பத்துக்கே சுட்டு வச்சுருக்கா. இந்த மருதாணியில் இந்த மாதிரி தான் போட முடியும். ஆனால் கை பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். கை பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்குது. அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் போல். அதுக்குன்னு கடிச்சு சாப்பிட முடியாதுல்ல. உண்மையாகவே 2 நாளுக்கு இல்லை 3 நாளுக்கு நம்மக்கிட்ட வெல்லத்தோட வாசனை அப்படி, அந்த பாகு வாசனை அப்படி அடிக்கும். நான் சும்மாலாம் சொல்லலை, ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும். ரொம்ப பில்டப் கொடுக்குறாலே நீங்கள் நினைக்கலாம் இந்த இடத்துல. ஆனால் ட்ரை பண்ணி பார்க்குறவங்களுக்கு, ஆல்ரெடி இதை வச்சவங்களுக்கு இதோட அருமை என்னன்னு தெரியும். எனக்கு நிறைய மெஹந்தி நம்ம என்னதான் போட்டாலும் சரி, இந்த வாசனையுள்ள மருதாணி தான் எனக்கு பிடிக்கும். இது எங்கள் சித்தி எனக்கு சொல்லி கொடுத்தது. அதாவது அவங்க எங்களுக்கு பண்ணி தருவாங்க. இப்போ நான் பண்ணுற அளவுக்கு வந்துட்டேனே அப்படின்னு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆகுறேன். காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஒரு 1/2 hour. அதில் என்னன்னா டிவி பார்க்கலாம், அப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம். ரொம்பவே டார்க்காக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. வாசனை பார்த்தீங்கன்னா அதை விட அல்டிமேட். இங்கே பாருங்க, நான் 1/2 hour தான் வச்சுருந்தேன். செம்ம டார்க்காக இருக்குது. தான் என்னவோ தெரியல, எனக்கு இந்த மருதாணி அவ்வளோ பிடிக்குது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.